ஆஸ்பிரேஷனல் லிவிங் த சைலண்ட் சபர்டியஸ் வித்தின் தமிழாக்கம். அகம்பாவம் வந்து நம்ம வெளிப்படுங்க. எப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. நம்ம அது வந்து அகம்பாவத்தினால நம்ம மூளை வந்து மழுங்கி போயிட்டு நம்மளுக்கு வந்து மற்றதெல்லாம் கற்றுக்க விடாமல் வளர விடாமல் அழிச்சிருங்க. அதே சமயத்தில் ஜெலசி, பொறாமை, அது இன்னொரு பெரிய பிரச்சனைங்க. அது வந்து நம்மளுக்குள்ளே இருக்கிறது வந்து பத்தலை அப்படின்னு சொல்லி மற்றவங்க அச்சீவ்மெண்ட்ஸு, அவங்க வளர்கிறது, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருக்கிற சொத்தை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோங்க. அந்த கம்பேரிசனில் என்ன ஆகும்னா நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து கெட்டு போயிடுங்க. அது வந்து பாதிக்கப்படும். அதனால் என்ன ஆகும்னா மற்றவங்க பற்றி தப்பாக பேசுகிறது, நெகட்டிவாக பேசுகிறது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க லக்கில் க்ரோ ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஜெலசினால் தாங்க வரும். அதனால் என்ன ஆகுன்னா நம்ம பொறாமப்பட நம்ம மனசில் வந்து நிம்மதி போயிடுங்க. எப்போ பாரு மற்றவங்க வளர்கிறாங்கன்னு சொல்லி நம்மளை நாமளே அழிச்சிப்போங்க. அதை வந்து நம்ம வெளிப்படையாக சொல்ல மாட்டோங்க, மனசுக்குள்ளே புழுங்கிப்போம். ஐயோ அவன் வளர்றானே நம்ம வளரலையே அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அதனால் வந்து நம்மளோட எண்ணங்கள், குணங்கள், உறவுகள் எல்லாமே இதனால் இம்பேக்ட் ஆகுதுங்க. லைஃப்பில் வந்து நம்மளுக்கு இது போதும், நம்ம மன நிம்மதின்றது வரவே வராதுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை ஒத்துக்கணும். ஆமாம், எனக்கு பொறாமை இருக்குது, எனக்கு அகம்பாவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கரிச்ச என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் வந்து இதான் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி நம்ம மாறணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருங்க. அந்த எண்ணம் வந்த உடனே உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தோணுங்க. இதில் முக்கியமான கோல்டன் நெகட்ஸ் என்ன அப்படின்னா அரகன்ஸ், அகம்பாவம் வந்து நம்ம மூளையை மழுங்க வைக்குங்க. பொறாமை வந்து நம்ம மனசை வந்து கெட்டடிக்குங்க. செல்ஃப் அவேர்னஸ், அதாவது நம்மளே அறியறிச்சு அதில் வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற ஸ்டெப்ஸ் எடுப்போங்க. அதனால் உங்களோட அகம்பாவத்தை விடாதீங்க, பிளாக் பண்ண விடாதீங்க உங்கள் க்ரோத்தை. அப்புறம் மற்றவங்களை கம்பேர் பண்ணி உங்கள் மனசு நிம்மதியை இழந்துடாதீங்க. ஆஸ்பிரேஷனல் லிவிங், live with purpose, lead with authenticity, leave a legacy. ஸ்ரீகாந்த் நரசிம்மன்.